அவர்கள் அங்கே சர்வரை வைக்க வேண்டும், அங்கே ஆட்களை போட வேண்டும், அங்கே ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்பது. அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கும் போது அரசு அவர்களை கூப்பிட்டு இது சரி இது தவறு என்று சொல்வதற்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்பது. அது இந்தியா சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். நேபாள் போன்ற கம்யூனிச நாடு சொன்னால் கேட்குமா? நீ ஏன் மற்றவனோட பேச்சை கேட்க மாட்ட? நீ ஏன் மற்றவனோட கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற டைப்பு? நாட்டையே கெட்டு சீர்கேடாக்கி சீக்காளி ஆக்கி இன்னைக்கு ஒழிச்சிட்டீங்க நேபாள. கடந்த 15 ஆண்டுகளில் எத்தனை ஆட்சியாளர்கள் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புது ஆட்சிகள் 17 முறை புது ஆட்சிகள் பதவியேற்று பதவி விலகின. 15 வருஷத்துல 17 ஆட்சி. 2 லீடிங்ல போகுது. 2 லீடிங். அப்ப என்ன கணக்கு? அப்போ நிலையற்ற ஆட்சிகள் இருக்கும்போது மக்களிடையே எந்த அரசியல் கட்சிக்கும் செல்வாக்கு இருக்காது.